என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த போட்டோவில் இருக்கிற நபர் யாருன்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா பரிச்சயமான நபர் தான். ஆர்.எஸ். பாரதி, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி. இவர் மாநிலங்களவை உறுப்பினர். இன்னைக்கு நேற்று இல்லை, இவர் எப்பவுமே மாநிலங்களவை உறுப்பினர் தான் இருப்பார். கருணாநிதி காலத்திலிருந்து இவர் இதுவரைக்கும் எந்த மக்கள் மன்றத்திலையும் நின்று வெற்றி பெற்றதே கிடையாது. இவர் மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆகிடுவார். நேராக டெல்லிக்கு போவார், அங்கே ஆஃபீஸில் உட்காந்து தூங்குவார். அப்புறம் அங்கேருந்து இங்கே வருவார். கருணாநிதிக்கு பின்னாடி ஜால்ரா அடிப்பார். இப்போ மு.க. ஸ்டாலின் பின்னாடி ஜால்ரா அடிச்சுட்டு இருக்காரு. இதுதான் இவருடைய வேலை. இவர் நேற்று நீட் தேர்வுக்கு எதிராக திமுக இளைஞரணி ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில். அந்த போராட்டத்தில் இவர் போய் கலந்துக்கிறாரு. திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி. இவர் என்ன பேசுகிறாராங்கன்னா, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை கொண்டு வந்த பிறகுதான் நாய் கூட படித்து பட்டம் வாங்கலாம். டேய் டேய் யாரடா சொல்கிற நாயின்னு ஆர்.எஸ். பாரதியை தான் கேட்குறேன். உன் வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் தான், உன் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. நீ எல்லாம் 70 முன்ன பெண்ணை தொட்டிருப்ப. ஆனால் வயசுக்கு தகுந்த பேச்சு நீ பேசுறியா? வயசுக்கு தகுந்த பேச்சு நீ பேசுறியா? நீ என்ன நாயின்னு சொல்லும் போது உன்னை என்னன்னு கேட்ப? சொல்லுப்பா சொல்லுங்கண்ணே, சொல்லுப்பா சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க ஐயா, சொல்லு மாமா, சொல்லு மச்சானா கேட்ப? நீ என்ன நாயேன்னு சொல்லும் போது உன்னை நான் பேயின்னு தான் சொல்லுவேன். நாயெல்லாம் படிச்சு பட்டம் வாங்கலாம் மாநிலத்தில் இடஒதுக்கீடை கொண்டு வந்த பிறகு. அவங்க அப்பா மூட்டில இருந்து இடஒதுக்கீடை இவர் பிரிச்சு எல்லாருக்கும் பிச்சை போட்டு வச்சிருக்காரு. ஏற்கனவே இடஒதுக்கீட்டை நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்ன பெருமான் தான் இவர் ஆர்.எஸ். பாரதி. திமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் இருமுகம் உண்டு. ஆர்.எஸ். பாரதி மட்டுமில்லை, ஜெகத் ரட்சகன் மட்டுமில்லை, சுப வீரபாண்டியன் மட்டுமில்லை, முதலமைச்சர் மட்டுமில்லை, முதலமைச்சர் புள்ள மட்டுமில்லை, கே வீரமணி மட்டுமில்லை, திமுகவில் உள்ள ஒவ்வொருக்கும் 2 முகம் உண்டு. ஒரு முகம் வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றுவது. அவருடைய மறுமுகம் தான் பதவிக்கு வந்த பிறகு மக்களையே கேவலப்படுத்தி பேசுவது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நடந்தது என்ன? நமக்கு நாமேன்னு நடந்தார். நமக்கு நாமேன்னு நடந்தார். இப்ப விக்கிரவாண்டியில 70 பேர் செத்து போனான். எட்டி பார்த்தாரா முதலமைச்சர் போய்? எட்டி பார்த்தாரா முதலமைச்சர் போய்? தமிழ்நாட்டில் இப்ப நீட்டுக்கு எதிராக திமுக மாணவரணி போராட்டம். திமுக மாணவரணி போராட்டம் நீட்டுக்கு எதிராக. தமிழ்நாட்டில் நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதுதான் நீட்டு கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருந்து அப்போது சுகாதாரத்துறையில் அமைச்சராக இருந்தது காந்தி செல்வன். அதற்கு முன்பு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் அன்புமணி. டாக்டர் அன்புமணி சுகாதாரத்துறையில் அமைச்சராக இருக்கும் பொழுது இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரப்பட்டது 108 மக்களை காப்பதற்கு. அதே காங்கிரஸ் ஆட்சியில காந்தி செல்வன், திமுகவினுடைய காந்தி செல்வன் அமைச்சராக இருக்கும் பொழுது இந்தியா முழுமைக்கும் உள்ள மாணவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிரான நீட்டை கொண்டு வந்தது இந்த திமுக. இன்றைக்கு நாடகம், நீலி கண்ணீர், வேஷம், எது வேணா சொல்லிக்கலாம், அத்தனையும் போடுறாங்க. மத்திய அரசே நீட்டை ரத்து செய்ய சொல்லி மத்திய அரசை நீங்க கேட்கறீங்க, நாங்க ஏற்கிறோம். திமுகவினுடைய இந்த நேர்மையை நாங்க ஏற்கிறோம், வரவேற்கிறோம். ஏன்னா நீட்டை ரத்து செய்ய வேண்டிய உரிமை மத்திய அரசு கிட்ட இருக்கு. மத்திய அரசு நினைத்தால் அதை செய்ய முடியும். மாநிலத்திற்கு நீட்டிலிருந்து விலக்களிக்க முடியும். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு உரிமை உண்டு. சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முறை விவாதத்தில் பேசிட்டாங்க, பல அழுத்தங்கள் கொடுத்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் குறைந்தது 4-5 முறை உன்னை சந்திச்சிட்டாரு முதலமைச்சரை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் பல முறை சந்திச்சிட்டாரு, பல அறிக்கை கொடுத்துட்டாரு. எந்த அளவிற்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதிகாரம் உங்க கிட்ட இருக்கு. செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா?
நீங்க மத்திய அரசு கேட்கறத நாங்க வரவேற்கிறோம். நீட்டுக்கு விலக்கு வேண்டும், அது மத்திய அரசு கொடுக்க வேண்டியது, நம்ம கேட்கிறோம், தவறே இல்லை. அழுத்தம் கொடுத்து பெற வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் வல்லமை மிக்கவர்களாக இருந்தால் நீட்டிலிருந்து விலக்கு பெற முடியும். அதற்கான அதிகாரம் மத்திய அரசு கிட்ட இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறது. உங்களுடைய அழுத்தம் மத்திய அரசை பணிய வைக்கின்ற விதத்தில் இருந்தால் நீட்டிலிருந்து விலக்கு பெற முடியும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அத்தனை அதிகாரமும் திமுக கிட்ட இருக்கு. ஏன் திமுக செய்ய மறுக்குது? அங்க ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷம். புலி வேஷம் போடுற இடத்துல புலி வேஷம் போடணும், பூனை வேஷம் போடுற இடத்துல பூனை வேஷம் போடணும். இங்க வந்துட்டு பூனை வேஷம், அங்க போனா புலி வேஷம். மத்திய அரசு கிட்ட போனா புலி வேஷம். ஆஹா ஓஹோ, நடிக்கிறீங்க எல்லாரும் நாடக மன்னர்கள். ஆனா இங்க இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அதிகாரம் இல்லை, அது மத்திய அரசுக்கு தான் இருக்கு. மத்திய அரசுக்கு வந்துட்டு நாங்க தீர்மானம் போட்டு அனுப்ப போறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு உத்தரவு போட்டா அந்த டேட்டாவை வச்சு நாங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை? மாநிலத்திற்கு இருக்கின்ற உரிமையை இல்லை என்று சொல்லி மத்திய அரசுக்கு விட்டு கொடுக்கின்ற கேவலமான ஆட்சி எதற்கு? எதற்கு? ஒரு மாநிலத்திற்கான அதிகாரத்தை இழப்பது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க. மத்திய அரசு மாநிலத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுப்பதே பெரிய விஷயம். கல்வியில இருந்து மருத்துவத்தில இருந்து மிக முக்கியமான மாநில உரிமைகள் எல்லாம் மத்திய அரசு பறித்து விட்டது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற மிக முக்கியமான உரிமைகள் வந்துட்டு மாநில அரசு கிட்ட இருக்குது. அதற்கு உச்சநீதிமன்றமும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஆனா அதை செய்யறதுக்கு எங்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. நாங்க வந்துட்டு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அவங்க வந்துட்டு அந்த தரவுகளை கொடுத்தாங்கன்னா அதன் அடிப்படையில் வேணும்னா மாநிலத்தில் நாங்க இடஒதுக்கீட்டை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்தில் பேசுறாரு. முடவன் இருக்கான் இல்லையா, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பொதுவாக நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஆனால் அது ஒரு பழமொழி. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. கொம்பு தேனுக்கு மரத்தில் இருக்கும், அவனால் மரம் ஏற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பான். அவன் அந்த தேனை பார்த்துட்டு இதை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இது. அதுபோல தான் தமிழ்நாட்டில் அதிகாரம் செய்வதற்கு துப்பில்லாதவர்கள் கையில் அதிகாரம் கிடைச்சு போயிட்டு அந்த அதிகாரத்தை எப்படி கையாளுவது என்ற நடைமுறைகள் கூட தெரியாத ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் இவர்களுக்கு இருக்கின்ற அந்த வாய்ப்பை கூட என்னால் அதை செய்ய முடியாதுங்க, நீங்க வேணா அதை செஞ்சிருங்க, நான் உட்கார்ந்த இடத்துலயே நோவாத நோம்பு கும்பிட்டுறேன் அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சாதாரணமானவர் இல்லை. இப்படி காலத்தை கடத்திக்கிட்டு போனா 2026 வந்துடும். இப்படியே காலத்தை கடத்திட்டு போனா, இப்ப 3 வருஷம் கடத்திட்டாரு காலத்தை இல்லையா, இன்னும் 2 வருஷம் அப்படியே கடத்திட்டு போனா 2026 வந்துடும். அதுக்கப்புறம் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு தரப்படும் அப்படின்னு அப்பன் சொல்லுவார். பொல்ல வந்துட்டு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு இல்ல, கண்டிப்பா நீங்க ஓட்ட உதயசூரியனுக்கு போடுங்க, இந்த முறை ஆட்சிக்கு வந்தா வன்னியர்களுக்கு 2 டாக்டரும் பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க. டாக்டர் கலைஞர் 20 விழுக்காடு கொடுத்தாரு வன்னியருக்கு. இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் நம்ம தலைவர் கண்டிப்பாக வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கண்டிப்பா கொடுத்துருவாரு, நானே முன்ன நின்று வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இளவல் பேசுவார். வெக்கங்கட்ட மக்கள் ஓட்டும் போடுவாங்க. 2026 இந்த இடஒதுக்கீட்டை தேர்தல் களத்துக்கு மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு தான் களத்தில் போய் நிற்பார். இல்லைன்னா அவர் தேர்தல் பிரச்சாரம் போய் செய்ய முடியாது. இப்பொழுது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு கண்டிப்பாக அவர் போக மாட்டார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு உள்ள போனார்னா மு.க. ஸ்டாலின் வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தீவிரமான தேர்தல் பிரச்சாரம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல எழுச்சி அடைந்திருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில. ஆகையால எந்த கட்சியா இருந்தாலும் விக்கிரவாண்டி தொகுதியில அவ்வளவு எளிதில் வெற்றி பெற முடியாது. பாமக அவ்வளவு எளிதில் யாரையும் வெற்றி பெறவும் விட்டுடாது. விக்கிரவாண்டி தொகுதியில பாமக வெற்றி பெற்று விட்டால் மு.க. ஸ்டாலின்
குறைந்தது ஒரு வாரம் வரைக்கும் தூங்க மாட்டார். குறைந்தது ஒரு வாரம் வரைக்கும் அவர் தூங்கவே மாட்டார், ஸ்டாலினும் உதயநிதியும். காரணம் என்னன்னா 2026 கைவிட்டு போயிடுச்சு, முடிவு பண்ணிடுவாங்க. 2026 கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு இப்பவே முடிவு பண்ணிடுவாங்க. ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலில் ஒருவேளை பாமக வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாட்டில் 2026 இந்த தேர்தல் யுக்திகள் அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் முன்னெடுக்கும். திமுகவானா இருக்கட்டும், அதிமுகவானா இருக்கட்டும், வட மாவட்டங்கள்ல உள்ள நுழைய முடியாது. மிகப்பெரிய சவாலை சந்திக்க நேரிடும். இந்த RS பாரதி போன்ற கேடுகட்ட இழிப்பறவைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவார்களா? இவர்களுடைய பதவிகள் எல்லாம் பறிக்கப்படுமா? இவர்களெல்லாம் வாழும் காலங்களிலேயே பதவியற்றவர்களாக இவங்களை மூளை வீட்டில் முடக்கி வைக்கணும். மக்கள் செய்வார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.